கிருஷ்ணகிரியில் பலரும் அறியாத மலை சிவன் கோயில், 2000 ஆண்டுகள் பழமையான கோயில், அடர்ந்த காடுகள் நடுவே அழகிய சிவன் கோயில் போன்ற பல்வேறு சிறப்புகள் பெற்ற சிவன் நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சிவன் நஞ்சுண்டேஸ்வரர் மலைக்கோயில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டம் கெலமங்கலம் அடுத்த பேவனத்தம் கிராமம் அருகே வனப்பகுதியில் தனுர்கிரி மலை மீது அமைந்துள்ளது. இந்த மலை தனுர்கிரி மலை என அழைக்கப்படுகிறது. இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2700 அடி உயரம் அல்லது 900 மீட்டர் உயரம் கொண்டது. கிருஷ்ணகிரியிலிருந்து வரவங்க 30 கிலோமீட்டர் பயணம் செய்து ராயக்கோட்டை அடைஞ்சிட்டு ராயக்கோட்டையிலிருந்து கெலமங்கலம் செல்லும் சாலையில் 17 கிலோமீட்டர் பயணம் செய்து அனுசோன் என்ற ஊரை அடைஞ்சிட்டு அங்கிருந்து 8 கிலோமீட்டர் பயணம் செய்து பேவனத்தம் கிராமத்தை அடைய வேண்டும். பேவனத்தம் கிராமத்திலிருந்து வலதுபுறமா 1.25 கிலோமீட்டர் பயணம் செய்து கோயில் அடிவாரத்தை அடையலாம். சூளகிரி ஒசூர்ல இருந்து வரவங்க கெலமங்கலம் வந்துட்டு கெலமங்கலத்திலிருந்து ராயக்கோட்டை போற ரோட்ல 7 கிலோமீட்டர் பயணம் செய்தா அனுசோன் என்ற கிராமத்தை வந்து அங்கிருந்து பேவனத்திலிருந்து மலை அடிவாரத்தை வந்து அடையலாம். பஸ் மூலமா போறதுன்னா முதல்ல தேன்கனிக்கோட்டை வந்துருங்க. அதுக்கு பின்னாடி பாலிகுலி வரை போகும் 34 நம்பர் பஸ் மூலம் இந்த கோயில் மலை அடிவாரத்தை வந்து அடையலாம். இந்த பஸ் காலை 9:30 மணிக்கும் மதியம் 12 மணி மாலை 4 மணிக்கு இயக்கப்படுகிறது. மலை அடிவார தொடக்கத்தில் பிள்ளையார் சன்னதி உள்ளது. இந்த மலையின் மீது ஏறும்போது சிறிது தூரம் மட்டும் படிக்கட்டுகள் இருக்கும். அதன் இருபுறமும் சாய்தளமாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை உள்ளது. இதுல நடக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த கோயில் எப்பொழுதும் திங்கட்கிழமை மட்டும் திறந்திருக்கும், மற்ற நாட்களில் திறந்திருக்காது. காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடை திறந்திருக்கும். இதுவரை மட்டும்தான் படிக்கட்டுகள் இருக்கு. இதுக்கப்புறம் செங்குத்தா இருக்கிற மலை மீது இரும்பு கைப்பிடிகளால் அமைக்கப்பட்ட பிடியை பிடிச்சுக்கிட்டு தான் ஏறணும். செங்குத்தா இருக்கிற மலை மீது இரும்பு பைப்பால் போடப்பட்டிருக்க இந்த தடுப்பு சுவரை பிடிச்சிட்டு தான் மலை ஏற வேண்டும். ஏறும்போது கஷ்டப்பட்டு ஏறினாலும் இவ்வளவு கஷ்டத்திலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. கொஞ்சம் அங்க பாருங்க. பசுமையான இயற்கை, கொள்ளை அழகு, சுத்தமான காத்து, சொல்ல வார்த்தையே இல்லை. மலை ஏறும்போது மலையின் நடுவே அம்மையும் அப்பனும் குடும்பத்தோடு நம்மை வரவேற்கும் விதமாக நந்தியின் மீது முருகர் பிள்ளையாருடன் காட்சி அளிப்பார். அவரை வணங்கிவிட்டு மலை ஏறலாம். பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் இந்த மலையின் மீது ஏற கொஞ்சம் சிரமமா இருக்கும். இங்க கொஞ்சம் பாருங்க. மலையின் மீது இவ்வளவு பெரிய பாறை லிங்க வடிவில் பிரம்மாண்டமாக செங்குத்தாக இருக்கும். சாமியை தரிசனம் செய்யும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அதே அளவு இந்த லிங்க வடிவிலான பாறையை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி மிக விமர்சையாக கொண்டாடப்படும். அப்போது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பார்கள். இந்த கோயிலுக்கு ஒசூர் சைட்ல இருந்து கொஞ்சம் பேர் வராங்க. மற்றபடி கிருஷ்ணகிரியில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த கோயிலை பற்றி தெரியாதனால யாரும் அதிகமாக வர்றதில்ல. கோயில் கருவறையில சிவன் நஞ்சுண்டேஸ்வரர் சிவலிங்க வடிவில் காட்சி அளிக்கிறார். கல்யாணம் கைகூடி வர, குழந்தை வரம் பெற, தோஷங்கள் நீங்க போன்ற பிரார்த்தனைக்காக இங்க வந்து வழிபடலாம்.
இந்த மலையை சுற்றி கண்ணுக்கு தெரியும் தூரம் வரை பசுமை நிறைந்த மரங்களால் சூழப்பட்டு மிக ரம்மியமாக இருக்கும். சாமி தரிசனம் பண்ணிட்டு கோயிலை சுத்தி அந்த இயற்கையான காட்சியை சிறிது நேரம் ரசித்து ஓய்வெடுக்கலாம். கீழே இறங்கும்போது மிகுந்த கவனத்தோடு கீழே இறங்கி மலை அடிவாரத்தை அடைஞ்சிட்டோம்.